இனிய அதிகாலை வணக்கம் நண்பர்களே. சௌந்தரிய லகரியிலிருந்து ஸ்லோகம் பதம் பிரித்து சொல்லி அர்த்தம் சொல்லி வெகு நாட்கள் ஆகிவிட்டன. நடுவில் நிறைய வைடு லெவலில் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி சௌந்தரிய லகரியிலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு மனசுக்கு பட்டுச்சு. இப்போ அதிகாலை காலையில் 4 மணி 9th ஜூன் 2026 செவ்வாய்க்கிழமை காலையில் 4 மணிக்கு சௌந்தரிய லகரி உங்களுக்கு சொல்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. நீங்கள் இதை கேளுங்க, நல்லாயிருக்கும். சௌந்தரிய லகரி 25 தேவி பூஜையில் மும்மூர்த்தி பூஜையும் அடக்கம். அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ரிப்பீட் பண்ணி சொல்கிறப்ப இத்தனை தடவை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நைவேத்தியம் வச்சு சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி சொல்கிறப்ப உன்னத பதவியும் அதிகாரமும் கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. நான் நேரடியாக ஸ்லோகத்துக்கு போயிடுறேன். சௌந்தரிய லகரி 25ஆம் ஸ்லோகம். த்ரயானாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவசிவே தவசிவே. த்ரயானாம் தேவானாம் தே மூன்றாவது தா, தேவானாம் திரிகுண கா குண திரிகுண அது மூன்றாவது கா, குண ஜனிதானாம் தவ சிவே அது முதல் லைன். பவேத் பா நாலாவது பனா, பவேத் பூஜா பூஜா தவ சரணையோர் யா விரசீத இரண்டாவது லைன் முடிஞ்சது. மூன்றாவது லைன் பார்த்தீங்கன்னா ததா ஹி ததா ரெண்டாவது தானா இத்தனா தானா சொல்லணும். ததா ஹி துவத் பாதோத் வகன பாதோத் வகன ரெண்டு தாவும் மூன்றாவது தான். பாதோத் வகன மணிபீடஸ்ய அது இட்டனாட்டானா மணிபீடஸ்ய நிக்கடே. நாலாவது லைன் பார்த்தீங்கன்னா ஸ்திதா ஹ்யுதே ஹ்யூ ஹ்யூ ஸ்திதா ஹ்யேதே சச்சுவன் முகுலித கரோதம்ச மகுடா அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் முடியுது. ரிப்பீட் பண்ணிக்கலாம். தயவுசெய்து வெளியில் போயிடாதீங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு ஸ்லோகம் சௌந்தரிய லகரியிலேருந்து ஒரு ஸ்லோகம் கேட்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. நான் பதம் பிரித்து அர்த்தம் சொல்கிறப்போ இது உங்களுக்கு நல்லா புரியும். தயவு செய்து வெளியில் போயிடாதீங்க. ஒரு நேரம் எடுத்து இதை பாருங்கள். ஒரு 10 minutes 8 minutes டைம் அலாட் பண்ணி இதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு நல்ல ஸ்லோகம் கிடைச்ச ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்மளால் சொல்ல முடியலன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கிற சிறிய குழந்தைகள் இப்போ இந்த மாதிரி ஸ்கூல் போகிற குழந்தைங்க, அவங்க ஒரு 7 வயசு 6 வயசு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அதில் ஒரு டேஸ்ட்டை உண்டாக்கிட்டோம், ஒரு 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 பிரியத்தை உண்டாக்கிட்டோம்னா அது அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதில் அவங்களுக்கு நிறைய மாறுதல்கள் உண்டாகும். நம்ம வாழ்க்கை தான் கிட்டத்தட்ட நிறைய பார்த்துட்டோம். அவங்க இனி வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இது உதவும்னு சொல்லி நான் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறேன். தயவுசெய்து கவனிங்க கவனிங்க கவனிங்க. சிவே இப்படிதான் ஸ்லோகம் ஆரம்பிக்குது. சிவபத்தினியே சிவே நல்லா இருக்கு பாருங்களேன். சிவா சிவன் அப்படிங்கிறோம். சிவே அப்படின்னா உமை பார்வதி. சிவே சிவபத்தினியே தவ உன்னுடைய சரணையோ திருவடிகளில் யா எந்த பூஜா பூஜை விரசித செய்யப்படுகிறதோ அது தவ உன்னுடைய திரிகுண ஜனிதானம் முக்குணங்களை அனுசரித்து தோன்றிய. அதாவது இந்த ஸ்லோகத்தை படி பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தியிலிருந்து தான் எல்லா தேவர்கள் தேவதைகள் உற்பத்தி ஆகிற மாதிரி ஒரு இது வரும். திரிகுண ஜனிதானம் ஜனிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த குழந்தை ஜனித்த நேரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி முக்குணங்களை அனுசரித்து தோன்றிய. யார் யார் தோன்றுறாங்கன்னு பாருங்க. த்ரயானாம் தேவானாம் மும்மூர்த்திகளுக்கும் பூஜா பூஜை பவேத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உன் திருவடிகளில் அம்பிகையே உன்னுடைய திருவடிகளில் நாங்கள் என்ன பூஜை செய்கிறோமோ அது மும்மூர்த்திகளுக்கும் போய் சேர்ந்துடும். நாங்கள் தனித்தனியாக செய்ய வேண்டியதில்லை. உனக்கு ஒருத்தரை பூஜை பண்ணாலே 3 பேர்த்துக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறது அதனுடைய முக்கியமான அம்சம். அடுத்த அப்படி பண்ணலாம். ததாகி அது பொருத்தமே. இப்படி நாங்கள் ஒரு விஷயம் ஒரு கான்செப்ட் சொல்கிறோம் நம்ம, அதாவது நாங்கள் உங்களை வணங்கினால் அது மும்மூர்த்திகளுக்கும் போகும்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஏன் அது பொருத்தமா அப்படின்னா பொருத்தமே. ததாகி ஏதே இவர்கள் யார் 3 பேர், அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க மும்மூர்த்திகளும் த்வத் பாதோத் வகன மணிபீடஸ்ய த்வத் உன்னுடைய பாதோத் வகன மணிபீடஸ்ய உன்னுடைய திருவடிகளை தாங்கும் மணிப்பீடம்.
பீடம் தெரியும் இல்லைங்களா, மணிப்பீடம் ரத்தின பலகையின் நிகடே சமீபத்தில் சச்வத் எப்போதும் முக்குளித கரோத்தம்ச மகுடா, அதாவது கரோத்தம்ச மகுடா, முக்குளித்த அப்படின்னா குவித்த கைகளை கிரீடத்தில் அதாவது உன்னை வணங்கிக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். முக்குளித கரோத்தம்ச மகுட, குவித்த கைகளை கிரீடத்தில் வைத்து கொண்டு ஸ்திதாகி நிற்கிறார்கள் அன்றோ. அதாவது என்னன்னா, மும்மூர்த்திகளும் அம்பாள் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் இப்போ இதான் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் ஸ்லோகத்தை. த்ரயானாம் தேவானாம், இது சௌந்தரிய லகரி 25ஆம் ஸ்லோகம். நம்மளுடைய அர்த்தம் கருத்து என்னன்னா, தேவி பூஜையில் மும்மூர்த்தி பூஜையும் அடக்கம். இதனுடைய பலன் உன்னத பதவியும் அதிகாரமும். த்ரயானாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணையோர் யா விரசிதா ததா ஹி த்வத் பாதோத் பகன மணிபீடஸ்ய நிகடே ஸ்திதா ஹியதே சச்வன் முகுளித கரோத்தம்ச மகுடா. சிவபத்தினியே, உன்னுடைய திருவடிகளில் எந்த பூஜை செய்யப்படுகிறதோ அது தவ உன்னுடைய முக்குணங்களை அனுசரித்து தோன்றிய அம்பாள்கிட்ட தோன்றுறாங்கங்கிற அர்த்தம் வருது பாருங்க. மும்மூர்த்திகளுக்கும் பூஜையாகும், அது பொருத்தமே. ஏன்னா இவர்கள் அது எதனால் பொருத்தங்கிறாங்கன்னா, இவர்கள் உன்னுடைய திருவடிகளை தாங்கும் ரத்தின பலகையின் சமீபத்தில் எப்பொழுதும் குவித்தகைகளை கிரீடத்தில் வைத்து கொண்டு அதாவது உன்னை வணங்கி நிற்கிறாங்க. அப்போ நீ தான் மேலேங்கிற மாதிரி அர்த்தம். குவித்தகை இது சாக்தத்தில் இப்படி தான் சொல்லுவோம். அதாவது அம்பாள் வழிபாடில், அம்பிகை வழிபாட்டில் அம்பிகையை உயர்வுபடுத்தி சொல்லுவாங்க. குவித்தகைகளை கிரீடத்தில் வைத்து கொண்டு நிற்கிற. ஆனால் இப்போ நம்ம இதில் என்ன இந்த ஸ்லோகம் படிக்கிறப்பனா, மும்மூர்த்திகள் ஞாபகத்துக்கு வருவாங்க, அம்பிகை ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்போ நம்ம அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ அதை நம்ம படிக்கிறப்பையோ இதை வச்சு பூஜை செய்கிறப்பையோ என்ன ஆகுனா, நம்மளுடைய மனசு அமைதி அடையும். இப்போ நம்ம அதை திரிகுண ஜனிதானாம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். 3 திரிகுண ஜனிதானாம், 3 குணங்களுடன் கூடிய மாயைக்குன்னு அர்த்தம். மாயை தான் 3 அவதாரம் எடுக்குது. 3 குணங்களுடன் கூடிய மாயைக்கு பாருங்க, அந்த 4 வரியில் திரிகுண ஜனிதானாம்னு ஒரு லைன் வருது, அந்த தொகுப்பு வருது. 3 குணங்களுடன் கூடிய மாயைக்கு. இப்போ வேற பேர் வைக்கலாம். ரஜோகுணம் மேலிட்டு இருக்கும் பொழுது அதனுடன் சம்பந்தப்பட்ட சைதன்யத்துக்கு, அறிவுக்கு பேர், நுண்ணறிவுக்கு அறிவுக்கு பேர் பிரம்மா. ரஜோகுணம் மேலிட்டிருந்தால் அதனுடன் சம்பந்தப்பட்ட சைதன்யத்துக்கு பேர் பிரம்மா. மாயைக்கு சத்துவகுணம் மேலிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய சம்பந்தப்பட்ட சைதன்யத்துக்கு பேர் விஷ்ணு. மாயைக்கு சத்துவகுணம் மேலிட்டு இருக்கும் பொழுது அதனுடன் சம்பந்தப்பட்ட சைதன்யம் விஷ்ணு. மாயைக்கு தமோ குணம் மேலிட்டு இருக்கும் பொழுது அதனுடன் சம்பந்தப்பட்ட சைதன்யம் ருத்ரன். அதான் அப்போ அந்த 3 விஷயம். அதனால தான் நம்ம இதை எப்படி சொல்கிறோம்னா திரிகுண ஜனிதானாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் பாருங்களேன், மணிபீடஸ்ய நிகட்டேன்னு ஒன்று வருது. அது என்ன மணிப்பீடம்? சரீரத்தில் உள்ள 6 ஆதார சக்கரங்கள் தான் மணிப்பீடங்கள். அவற்றை நாம் 3 கண்டங்களாக பிரிக்கிறோம். அக்னி கண்டத்தில் உள்ள பிரம்ம கிரந்திங்கிறது பிரம்மாவின் இருப்பிடம், சூரிய கண்டத்தில் உள்ள விஷ்ணு கிரந்திங்கிறது விஷ்ணுவின் இருப்பிடம், சோம கண்டத்தில் உள்ள ருத்ர கிரந்திங்கிறது ருத்ரரின் இருப்பிடம். 6 சக்கரங்களிலும் அந்தரியாக முறையில் தேவி பூஜிக்கப்படும் பொழுது மும்மூர்த்திகளும் பூஜிக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள். அதனால அந்தரியாக முறையில் நமக்குள்ள உள் பூஜையா மானச பூஜையா நம்ம தேவியை வழிபடுறப்ப 6 சக்கரங்களிலும் அந்தரியாக முறையில் தேவி பூஜிக்கப்படும் போது மும்மூர்த்திகளும் பூஜிக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள் அப்படிங்கிற ஒரு உன்னத கருத்து இந்த ஸ்லோகம் 25 இருக்கிறது. நீங்கள் தயவு செய்து இதை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். இது ஒரு நல்ல ஸ்லோகம், நிறைய மாறுதல்களை வாழ்க்கையில் உண்டாக்கக்கூடிய ஸ்லோகம், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், நிறைய ஷார்ட்ஸோடு சேர்ந்து மெயின் எய்ம் சௌந்தரிய லகரி லலிதா சகஸ்ரநாமத்தை மக்கள்கிட்ட அதிகமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, பேராசையினால தான் இதை செய்கிறேன். அதனால் நடுவில் இதையும் போடுறேன். இதுக்கும் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும். திரும்ப திரும்ப பாருங்கள், என்னை ஆதரிங்க என்று கூறி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனல்னு கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.